பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஆமேன். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், தூய லூக்கா ஆலயத்தின் ஆயர், செயலர், பொருளர் சார்பாக இணையதளத்தில் இணைந்திருக்கும் ஆலய உறுப்பினர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளை கூட கர்த்தாவே நாங்கள் காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளிலே இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசிர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியத்தோடு கூட கர்த்தாவே இந்த வேளையில் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வேலையை நீர் அறிந்திருக்கின்றீர். ஒவ்வொருவருடைய மன குமுறல்களையும் கூட கர்த்தாவே நீர் அறிந்திருக்கின்றீர். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் கூட கர்த்தாவே இந்த வேளையிலே நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாறு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கீர்த்தனை 17 பாடுவோம். கீர்த்தனை 17, கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். கண்களை
ஆராதனை வழிபாட்டு முறைமையில் இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். Let us all follow the second order of worship. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். Let us adore the Trinity. Praise be to you, O God the Father, who created all things by your power and wisdom, and loved the world so as to give your Son to be our Savior. Praise be to you, O God the Son, who was made human like us in all things except sin, and was delivered for our offenses and raised again for our justification. Praise be to you, O God the Holy Spirit, who does lead us into all truth and does shed abroad the love of God in our hearts. All praise and glory to be you, O God, Father, Son, and Holy Spirit, forever and ever. Amen. பாவ அறிக்கை, கன்ஃபெஷன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். So let us kneel and examine ourselves in silence. நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். Let us humbly confess our sins to the Almighty God. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடே அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். Let us receive the absolution. பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். Praise the Lord. The Lord's name be praised. திருமறை வசனங்கள் வாசிக்க கேட்போம். Let us hear the scripture reading. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்பாடம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். வாசிக்கும்போதே கொடுக்கப்பட்ட பாடம் வாசித்தாயிட்டிருக்கு. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The second lesson is taken from the book of Revelation, chapter 21, verse commencing from 1 to 8. Revelation, chapter 21, verse commencing from 1 to 8.
And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth had passed away. Also there was no more sea. Then I, John, saw the holy city, New Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride adorned for her husband. And I heard a loud voice from heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself will be with them and be their God. And God will wipe away every tear from their eyes. There shall be no more death, nor sorrow, nor crying, and there shall be no more pain, for the former things have passed away. Then he who sat on the throne said, Behold, I make all things new. And he said to me, Write, for these words are true and faithful. Then he said to me, It is done. I am the Alpha and the Omega, the beginning and the end. I will give of the fountain of the water of life freely to him who thirsts. He who overcomes shall inherit all things, and I will be his God, and he shall be my son. But the cowardly, unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, all are liars, shall have their part in the lake, which burns with fire and brimstone, which is the second death. Here is the second lesson. Praise be to thee, O God. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 19. சாம்ஸ் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்கள் புஸ்தகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய. பரிசுத்த லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ செய்தியை நமக்கு சகோதரர் ஜபசிங் ஐயா அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். I welcome Brother Jay Singh for giving the Lord's word today. நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே, இந்த காலை வேளையில் உம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆன்லைன் வழியாக உம்மை நாங்கள் வழிபடுவதற்கு இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது தேவரீர் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் அதனை எங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் விண்ணக தந்தையே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆன்லைன் வழியாக ஆண்டவருடைய இறை வழிபாட்டில் கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய தூய லூக்கா ஆலயத்தின் கன்வீனரும் ஆயருமாயிருக்கின்ற அல்திரு தவசிலி அம்மா அவர்கள், செயலர், பொருளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஆண்டவரின் திருவுடலாய் ஆன்லைன் வழியாக ஒன்றிணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவருடைய ஆராதனை வழிபாட்டு முறைமைகளை எல்லாம் பதிவேற்றம் செய்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் இளைஞர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல சூழ்நிலைகளில் அவர்கள் உறக்கத்தை மறந்து, உணவை மறந்து, சில நேரங்களில் உடல் உபாதைகளை கூட மறந்து நமக்காக இந்த பணியினை அவர்கள் சிறப்பாக செய்கின்றார்கள். இதுபோன்று நானும் இளைஞனாக இந்த பணிகளை எல்லாம் செய்யும்போது இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு பல்வேறு பணிகளின் மத்தியில் ஐயா எனக்கு இந்த பணியை வேறு ஒருவரிடம் கொடுங்கள் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். அப்பொழுது அவர் ஒரு வாசனத்தை சொல்லுவார், இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அதுதான் இந்த இளைஞர்களும் இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய பணியை நுகத்தை தன்னுடைய தோள் மேல் எடுத்து செய்வதனால் கடவுள் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் கல்வித்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அருளுரையாளர்களுக்கான அருளுரைகள் என்கின்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒவ்வொன்றும் மிக சிறப்பானவைகள். அவைகளின் குறித்து அந்த தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு புத்தாக்கம் வருகின்றது. அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது எனக்குள் ஒரு மன மகிழ்ச்சி வருகின்றது. அவ்விதமான மிக சிறந்த தலைப்புகளை நமக்கு தொகுத்து தருகின்ற கிறிஸ்தவ கல்வித்துறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் பதிவு செய்கின்றேன். அதன் அடிப்படையில் இந்த நாள் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. கிரியேஷன் proclaims glory of God. இந்த தலைப்பில் படைப்பு கடவுளின் மாட்சி வெளிப்படுத்துதல் என்கின்றதான இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள். இதற்கு ஒரு சொல்லகராதி விளக்கம் தேவையில்லை என்று கருதி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இதை குறித்து என்ன சொல்லுகின்றது, நம்முடைய மூதாதையர்கள் படைப்பை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்கள், நாம் எவ்விதமாக படைப்பின் வழியாக இறைவனை மாட்சிப்படுத்துவது எவ்விதம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட இந்த தினம் தியானிக்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். நம்முடைய பசுத்த வேதாகமத்தின் அட்டை டு அட்டை முதல் 2 அதிகாரங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், கடைசி புத்தகமாயிருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷத்தின் 66வது புத்தகத்தின் கடைசி புத்தகத்தின்
அந்த 2 அதிகாரங்கள் 21, 22 அதிகாரங்கள் இவைகள் ரெண்டையும் நாம் சற்று உயர்த்தி பார்த்தால் பரிசுத்த வேதாகமம் படைப்பில் துவங்கி அது படைப்பில் நிறைவுறுகின்றது. படைப்பில் துவங்கி படைப்பில் நிறைவுறுகின்றது. ஆக இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதுமே படைப்பை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான ஜீவராசிகளை பற்றியே இது முழுவதும் நமக்கு கற்றுத்தருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். படைப்பை பற்றி நம்முடைய மூதாதைகள் சொல்லும்போது சொல்கின்றார்கள், இந்த பிரபஞ்சமானது 5 மூல பொருட்களின் கலவையாக இருக்கின்றது. இந்த முழு படைப்பும் 5 கலவைகளினால் ஆனது என்று சொல்கின்றார்கள். அதுவும் திருமுறர் சொல்லும்போது விதமாய் சொல்கின்றார், அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும்போது என்று சொல்கின்றார். ஆக நம்முடைய சரீரத்தில் உடலில் என்னென்ன மூலக்கூறுகள் என்னென்ன அந்த மூல பொருட்கள் இருக்கின்றனவோ அதுதான் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கின்றதோ அதுதான் நம்முடைய உடலும் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய உடலை ஒரு சிறு பிரபஞ்சம் என்று சொல்கின்றார்கள். அதுவும் இந்த 5 மூலக்கூறுகள் என்ன என்று சொல்லும்போது 5 மூலக்கூறுகள், ஒன்று ஆகாயம், இன்னொன்று அது காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்கின்ற 5 அந்த மூலக்கூறுகள் மூல பொருட்களினால் ஆனதுதான் இந்த முழு பிரபஞ்சமும். ஆனால் இந்திய தத்துவத்தின் மிக முன்னோடியாகவும் சிறப்பானதாகவும் இருக்கின்ற சாங்கியம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த முழு படைப்புக்குள் தான் நாம் இறைவனை தேட வேண்டும். இறைவன் இந்த படைப்புக்கு இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இறைவனை நாம் பார்க்க முடியாது என்று சொல்கின்றது. இந்த சாங்கியம் என்பது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் என்று சொல்லி 28 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டதுதான். படைப்பை பற்றியதான ஒரே ஒரு தத்துவம் அதுதான். சில மெய்யில் அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த எல்லா மூலக்கூறுகள், இந்த 5 மூலக்கூறுகளில் 4 மூலக்கூறுகள் இந்த ஆகாயம் என்கின்ற மூலத்திலிருந்து தான் தோன்றுகின்றன. ஆகவே ஆகாயத்தை நாம் தவிர்த்து விடலாம். 4 மூலப்பொருட்களினால் மட்டுமே இந்த முழு படைப்பும் இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதனை நாம் உற்று கவனித்து பார்த்தால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், ஒவ்வொரு மூலத்திற்கும் ஒரு மூலம் இருக்கின்றது, ஆனால் ஆகாயத்துக்கு மட்டும் மூலமில்லை. மூலம் இல்லாததினால் அதை அமூலம் என்று சொல்கின்றார்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் படைப்பை பற்றி வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கின்றார். ஆக முதலாய் தோன்றினது அந்த ஆகாயம், ஒலி உண்டாக கடவுது என்று சொல்கின்றார். முழுவதும் படைக்கப்படுகின்றது. படைப்புக்கு, அனைத்து படைப்புக்கும் மூலமாய் இருக்கக்கூடியது ஒலி. இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் படைப்பை பற்றி எடுத்து எழுதும்போது சொல்கின்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று அவர் சொல்கின்றார். அதற்கு அவர் லோகோஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உங்களோடு தான் பேசியிருக்கின்றேன். அவர் இந்த லோகோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு இறையல் வார்த்தை அல்ல, அது படைப்பு சார்ந்த வார்த்தை அல்ல, அது ஒரு தத்துவ வார்த்தை. கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்ததான 535 475 வரைக்கும் வாழ்ந்ததான ஹேராக்ளைட்டஸ் என்கின்ற தத்துவ ஞானிகளுக்கெல்லாம், தத்துவத்தின் தந்தைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்றவர். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம், இந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கின்றார். இந்த படைப்புகளை எல்லாம் படைத்து இவைகளெல்லாம் உருவாக்கி அதனதன் பாதையில் அவைகளை ஓட செய்து அவைகளை இயக்குகின்ற ஒரு இயக்கு சக்தியாக, ஒரு மூலமாக இருந்து செயல்படுகின்ற அந்த வார்த்தை, அந்த ஒலி இந்த உலகத்தில் மாம்சமாக வெளிப்பட்டது என்று சொல்லி யோவான் நற்செய்தியில் சொல்கின்றார். ஆக இந்த எல்லா படைப்புகளுக்கும் மூலமாயிருப்பதை ஆகாயம் என்றும் ஒலி என்றும் அதனை வார்த்தை என்றும்
அதனை லோகோஸ் என்றும் சொல்கின்றார்கள். சாங்கிய தத்துவத்தை பகவத்கீதை சொல்லும்போது சொல்கின்றது அது ஞான யோகம் என்று. நாம் வாசிக்கேட்டதான நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் இந்த படைப்புகளுக்கெல்லாம் மூலமாய் இருப்பதற்கு ஞானி சொல்கின்றார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அதற்கு ஞானம் என்று பெயரிடுகின்றார். ஆக இந்த முழு படைப்புகளுக்கும் மூலமாய் இருப்பதற்கு ஞானி ஞானம் என்று பெயரிடுகின்றார். ஆக இந்த படைப்புகளுக்கெல்லாம் மூலமாய் இருக்கின்ற இறைவனை, அதுவும் நீங்கள் அகத்திய ஞானத்தை வாசித்து பார்த்தால் அகத்திய ஞானம் சொல்லுகின்றது பராபரம் ஒன்றே தெய்வம், அனைத்துலகிற்கும் அதுவே தெய்வம் என்று சொல்கின்றார். அந்த மூலம்தான் இந்த முழு படைப்புகளுக்கும் மூலமாயிருந்து அமூலமாயிருக்கின்ற, மூலம் இல்லாததாயிருக்கின்ற அந்த வார்த்தை, அதற்கு தான் அவர் பராபரம் என்று சொல்கின்றார். அதற்கு தெய்வம் என்று பெயரிடுகின்றார். அதற்கு கடவுள் என்று பெயரிடுகின்றார். இந்த உலகத்தில் நாம் தண்ணீர், நீர், வெள்ளம், ஜலம் என்று பல்வேறு பெயர்களில் நாம் தண்ணீரை சொல்கின்றோம், பல பெயர்களை உச்சரிக்கின்றோம். ஆனாலும் எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் H2O தான். H2Oவை நான் பல பெயர்களில் குறிப்பிடுவது போல இந்த படைப்புகளுக்கெல்லாம் மூலமாயிருக்கின்ற இறைவன் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்னும் நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. பரிசுத்த வேதாகமத்தின் அட்டை டு அட்டையை நாம் திரும்பி பார்க்கும்போது படைப்பில் துவங்கி அது படைப்பில் நிறைவேறுகின்றதென்றால் அதற்குள் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமத்தின் முதல் அதிகாரம் 2 அதிகாரம் படைப்பை பற்றி சொன்ன பின்பு 3ஆம் அதிகாரம் மனித வீழ்ச்சியை பற்றி சொல்கின்றது. ஆக மனிதன்தான் எல்லா படைப்புக்கும் மணி மகுடமானவன். அதுவும் சங்கீதக்காரன் நான் வாசிக்கட்டதான சங்கீதத்தில் மனிதனுடைய மகத்துவத்தை பற்றி, மனிதனுடைய படைப்பை பற்றி, அவனுடைய அந்த கடவுளுடைய பிரமாண்டமான படைப்பு, அது ஒரு சிறு பிரபஞ்சம். அதை பார்த்து சங்கீதக்காரன் இங்கு பிரமிப்படைகின்றார். இந்த மனிதன் வீழ்ச்சியடைகின்றான். வீழ்ச்சியடைகின்ற காலம் வரைக்கும், படைப்பிலிருந்து மனிதனுடைய வீழ்ச்சி வரைக்கும் உள்ள காலத்தை ஒரு யுகமாக கருதி அதனை கிரேதா யுகம் அல்லது அதனை சத்திய யுகம் என்று சொல்கின்றோம். அதன் பின்பு ஆபிரகாம் என்கின்ற ஒரு தனி நபரிலிருந்து இறைவன் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கின்றார். நீங்கள் எந்த சமயத்தை எடுத்தாலும் சமயத்துக்கெல்லாம் விதையாகவும் சமயங்களுக்கெல்லாம் ஆணிவேராகவும் இருக்கக்கூடியவர் ஆபிரகாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்கின்ற முற்பிதாக்களின் காலத்திலிருந்து அவர்கள் போய் எகிப்து சென்று அடிமைத்தனத்திலிருந்து 400 வருட அந்த அடிமைத்தனத்தோடு இந்த ஒரு யுகம் நிறைவுறுகின்றது. இந்த யுகத்தை நாம் திரேதா யுகம் என்று சொல்கின்றோம். திரு என்றால் 3 என்று அர்த்தம். முற்பிதாக்களின் யுகம் அது. அதன் பின்பு ஆண்டவர் மோசையின் மூலமாய் ஒரு சமய அமைப்பை உருவாக்குகின்றார். அங்கு ராஜரீக வேலையை, அரச வேலையை தனியாக பிரித்து, ஆசரிப்பு வேலைகளை மட்டும் தனியாக பிரித்து அதனை ஒன்றிணைத்து அதை ஒரு அமைப்பாக மாற்றி அங்கிருந்து ஒரு புதிய சகாப்தத்தை ஆண்டவர் துவங்குகின்றார். அங்கு வேத காலம் உருவாகின்றது. அப்போதுதான் எவ்விதமாய் பலி செலுத்த வேண்டும், எவ்விதமாய் இறைவனை வழிபட வேண்டும் என்ற சமய சடங்குகளுக்கான ஆதாரங்கள் அங்கு தோன்றி அது 400 வருட நீண்ட காலத்தோடு நிறைவுறுகின்றது. இதை துவாபர காலம் என்று சொல்கின்றோம். அதை தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் மரித்து உயிர்த்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் பரமேறி செல்கின்ற அந்த நிகழ்வு வரைக்கும், அதிலிருந்து கலியுகம் துவங்குகின்றது. இது எப்போது நிறைவுறும்? என்றைக்கு அந்த ஆண்டவர் பரமேறி சென்றவர், வைகுண்டம் சென்றவர் எப்போது இந்த உலகத்திற்கு மறுபடியும் வெண் மேகங்கள் மேல், வெண் குதிரைகள் மேல்
அவர் இறங்கி இந்த மண்ணுலகில் நம்மோடு கூட அரசாட்சி செய்வதற்காக வருகின்றாரோ அந்த நாள் வரைக்கும் இந்த கலியுகம் இருக்கின்றது. நாம் வாசிக்கட்டதான வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-8 வரைக்குள்ள வசனங்களை வாசித்தால் அது ஒரு புதிய சகாப்தத்தை அது நமக்கு காட்டுகின்றது. புதிய படைப்பு, அது ஒரு சத்திய யுகம். அங்கு ஒரு சத்திய யுகத்திலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் ஒரு சத்திய யுகத்துக்குள் பரிசுத்த வேதாகமம் நம்மை அழைத்து செல்கின்றது. சத்திய யுகத்தில் ஆரம்பித்து ஒரு புதிய சத்திய யுகத்துக்கு நேராக நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுவும் அப்போஸ்தலர் ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்கின்றார், சர்வ படைப்புகளும் சர்வ சிருஷ்டிகளும் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அந்த சத்திய யுகத்துக்காக பிரசவ வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறது சொல்கின்றார். நாமும் அந்த சத்திய யுகத்தை நோக்கி, புதிய வானம் புதிய பூமியை நோக்கி நாமும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்குள்ள தலைப்பும் அதுதான் நமக்கு சொல்லுகின்றது. படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. நாம் எவ்விதமாய் கடவுளின் மாட்சியை நாம் வெளிப்படுத்துவது? இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எவ்விதமாய் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். ஒரு அரசர் தன்னுடைய நாட்டில் உள்ள எல்லா அறிஞர்களையும் அழைக்கின்றார். மிக சிறப்பான விருந்தை கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு சொல்கின்றார், அறிஞர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஞான நூல்களையும் நான் படித்தால் இந்த ஆயுள் காலம் முழுவதும் எனக்கு போதாது. அவ்வளவு ஞான நூல்கள் இந்த உலகமெங்கும் பறந்து கிடக்கின்றன. நீங்கள் ஒன்று செய்யுங்கள், அந்த ஞான நூல்களை எல்லாம் ஒன்று திரட்டுங்கள், அவைகளெல்லாம் ஒன்று திரட்டி அதனை சுருக்கமாக எழுதி வாருங்கள் சொல்கின்றார். இவர்களும் அந்த பணியை ஏற்று சென்று அவர்களும் அதனை படித்து அவைகளை சில ஆண்டுகள் செலவு செய்து சுருக்க உரையாக எழுதி 10 புத்தகங்களை எழுதி கொண்டு வந்தார்கள். 10 ஆய்வு கட்டுரை வடிவில் 10 புத்தகங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அரசு சொன்னார், இல்லை இல்லை, இதை இன்னும் நீங்கள் சுருக்கமாக எழுதி வாருங்கள் சொன்னார். மறுபடியும் எடுத்து சென்று சில ஆண்டுகள் உட்கார்ந்து அதனை படித்து படித்து அதனை சுருக்கி ஒரு சிறு சினாப்சிஸாக, ஒரு சிறு கட்டுரை வடிவில் ஒரு 5 பக்க அளவில் எழுதி கொண்டு வந்தார்கள். அரசர் அதை பார்த்து சொன்னார், இல்லை இல்லை, அதை இன்னும் ஒரு வாக்கியமாக எழுதி வாருங்கள் சொன்னார். மறுபடியும் அவர்கள் சென்று அதனை மறுபடியும் உலகில் உள்ள அத்தனை ஞான புத்தகங்களையும் அத்தனை புனித நூல்களையும் படித்து சுருக்கி ஒரே வாக்கியமாக எழுதி கொண்டு வந்து அரசிடம் கொடுத்தார்கள். அரசு அதை பார்த்தார். உடனே அவர்களுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த வாக்கியத்தை தன்னுடைய நாட்டின் எல்லா பகுதிகளிலேயும் எல்லா மூலை முடுக்களிலேயும் எழுதி வைக்க சொன்னார். அந்த வாசகம்தான், எதுவும் இனாமாக கிடைக்காது. எதுவும் இனாமாக இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்காது என்பதுதான் உலகுள்ள அத்தனை ஞான நூல்களும் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு ஏதேனும் நம்முடைய கரங்களில் வருகின்றதென்றால் அதற்கான ஏதோ ஒரு விலை கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கின்றது. எதுவும் இனாமாக வராது, எதுவும் இனாமாக வராது என்கின்ற அந்த ஒரு அறிவு நமக்கு இருந்தால் நாம் உணவை வீணடிக்க மாட்டோம். அந்த உணவு, அதுவும் இஸ்லாம் சொல்லுகின்றது, நாம் உண்கின்ற ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது சொல்கின்றார்கள். நாம் உண்கின்ற ஒவ்வொரு உணவிலும், ஒவ்வொரு அரிசியிலும், ஒவ்வொரு பேரிச்சம் பழத்திலும் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே நமக்கு கிடைக்கின்ற உணவு என்பது இரத்த வேர்வை சிந்துகின்ற விவசாயினுடைய இரத்த துளிகள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். படைப்பில் இருக்கின்ற உணவை நாம் வீணடிக்க கூடாது. அதனை அளவோடு தேவையை சுருக்கி நாம் அதை பயன்படுத்த நாம் எப்போதும் பழக வேண்டும். நீர், அதுபோன்று நீர் ஆதாரங்கள் நாம் செய்தித்தாளில் படித்தோம். ஒரு சிறுமி இந்திய தேசத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் தன்னுடைய பாட்டியோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது தண்ணீர் இல்லாமல் விழுந்து
சுருண்டு விழுந்து இறந்து விட்டாள். எவ்வளவு பரிதாப நிலை! இன்றைக்கு பூமிக்கடியில் இருக்கின்ற நிலத்துக்கடியில் இருக்கின்ற நீர்களுடைய அளவு மிக குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் தண்ணீரை பயன்படுத்தும் போது, படைப்பின் தண்ணீரை பயன்படுத்தும் போதும் நாம் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். தேவைக்கு மட்டும் தண்ணீரை பயன்படுத்துகின்ற நம்முடைய மனதிற்குள் எப்போதும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் இனமாக வருவதில்லை, ஏதோ ஒரு தியாகம் அதற்குள் இருக்கின்றது என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதிற்குள் இருந்தால் நாம் அளவோடு தண்ணீரை பயன்படுத்துவோம். ஆக்சிஜன், இன்றைக்கெல்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் மக்கள் படுகின்ற வேதனைகள் நமக்கு தெரியும். மரங்களை வெட்டுகின்றோம். நம்முடைய வீடுகளில் ஒரு செடி வளர்ப்பதற்கோ அல்லது ஒரு மரத்தை நட்டு வளர்ப்பதற்கோ நாம் தயங்குகின்றோம். ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு, எங்கும் மாசு ஏற்படுகின்ற நிலை. இன்னும் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம், டெல்லியில் மாசு காற்றுகளுக்கு பதிலாக ஆங்காங்கு ஆக்சிஜனை விற்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி. அந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு படைப்பை, இறைவன் நமக்கு கொடுத்துகின்ற ஒவ்வொரு படைப்பையும் நாம் கையில் வைக்கும்போது நாம் மனதிற்குள் நமக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும், இவைகள் எதுவும் இனமாக வரவில்லை, ஏதோ ஒரு தியாகம் இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தோடு நாம் படைப்புகளை பயன்படுத்தினால் அதுவே இறைவனை மாட்சிப்படுத்துகின்ற செயல். இரண்டாவதாக நாம் வாசிக்கிட்ட வேத பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தில் சில வாசனங்களை வாசித்தோம். லூக்கா நற்செய்தி நூலின் 8ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த ஆக்கியோன் எழுதும்போது எழுதுகின்றார், நீங்கள் உங்களுடைய வாழ்வில் கடவுள் ஒரு தீபத்தை ஏற்றுகின்றார். ஒவ்வொரு மனித வாழ்விலேயும் தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகின்ற சூழல் எல்லாருடைய வாழ்விலும் வரும். இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்வு, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, இறைவனே கடவுளே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மன வேதனையோடு இருக்கின்ற நேரங்களில் கடவுள் யாரோ ஒருவரை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்கின்றார். ஒருவேளை கொரோனா இந்த பெருந்தொற்று காலத்தில் குடும்பமாக பாதிக்கப்படும் போது, தனி நபராக பாதிக்கப்படும் போது, அல்லது உங்களுடைய வாழ்வில் ஒரு இக்கட்டான சூழலில் கடவுள் யாரோ ஒருவரை அனுப்பி உங்களுக்கு வாழ்வில் ஒரு தீபத்தை ஏற்றுகின்றார். இதுதான் இங்கும் நான் வாசி நற்செய்தி நூலிலேயும் ஆண்டவரிடம் அந்த நபர் கேட்கின்றார், ஐயா நானும் உங்களோடு கூட வருகின்றேன், நீங்கள் ஜெப ஆலயங்கள் தோறும் செல்லும் போது நானும் நீங்கள் அங்கு பிரசங்கம் செய்யும் போது நானும் வந்து கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை சாட்சி சொல்ல வருகிறேன் என்று கேட்கின்றார். இயேசு சொல்கிறார், வேணாப்பா. இயேசுவின் வாழ்வை நாம் உற்று கவனித்தால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து அவர் எதை செய்தாரோ அதை தான் பிரசங்கித்தார். எதை செய்தாரோ அதை தான் பிரசங்கித்தார். அந்த நபரிடம் சொல்லுகின்றார், மகனே நீ உன் வீட்டுக்கு போப்பா, உன் கிராமத்துக்கு போ, உன்னை சுற்றி இருக்கின்ற மக்களை பார், உன்னை போன்று பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள் இருக்கின்றார்களே அந்த நபருக்கு நான் எவ்விதமாய் உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை செய்தேனோ, நான் எவ்விதமாய் உனக்கு நன்மை செய்தேனோ அதே நன்மையை நீ அவனுக்கு செய்யப்பா. அதை செய்துவிட்டு சொல், இதே நன்மையை இயேசுவும் எனக்கு ஒருவரை கொண்டு செய்தார் என்று அவனிடம் சொல்லப்பா. அதுதான் உன்னுடைய தீபத்தை ஏற்றுகின்ற வேலை. நாம் இயேசு அந்த வசனத்தில் இயேசு சொல்லும்போது சொல்கின்றார், ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு மூடியை வைத்து மூடி அணைப்பதில்லை. நாம் அநேக நேரங்களில் 4 சுவர்களுக்குள் சாட்சி சொல்லுகிறோம் என்று சொல்லி கடவுள் நமக்கு செய்த நன்மையை அணைத்து விடுகின்றோம். அதனை மற்றவர்களுக்கு இதே உதவியை செய்வதற்கு நாம் தயங்குகின்றோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம்? நாம் இறைவனை மாட்சிப்படுத்துவதற்கு நம்மை போன்று பாதிக்கப்பட்ட அதே சூழ்நிலையில் இருக்கின்ற மனிதர்களை தேடி நம்மால் இயன்ற உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்தே ஆக வேண்டும். அதை செய்ய தவறும் போது நாமே நம்முடைய வாழ்வை அழித்து விடுகின்றோம். அதுதான்
இயேசு நமக்கு இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். மூன்றாவதாக, என்னுடைய இளம் வயதிலிருந்து என்னை பாதித்த ஒரு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் சிறுவனாய் மாணவனாயிருந்து பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உறவினர் நண்பர்கள் என்னோடு படித்து கொண்டிருந்தார்கள். தினந்தோறும் ஒரு மாணவன் அடி வாங்குவான். எதற்கு அடி வாங்குவான் என்றால் 2 வரி நோட்டு வாங்கவில்லை என்பதற்காக. அவனுடைய பெற்றோர் ஏழை. நானும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன், அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன். அவனுடைய தாய் அங்கிருக்கின்ற முந்திரி தொழிற்சாலையில் சென்று இன்றைக்கெல்லாம் மிஷின் கட்டிங், அன்றைக்கெல்லாம் அவர்களை கையினாலேயே அந்த வேலையை செய்வார்கள். போதுமான பாதுகாப்பு இல்லை. கையெல்லாம் புண்ணாகி அதெல்லாம் கருத்து காய்ந்து போயிருக்கும். அவ்வளவு கடினப்பட்டு உழைக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை தசமபாகம் என்று சொல்லி ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் கொடுப்பார்கள். ஆலயத்தில் கொடுக்கின்ற பணம் தியாகத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொந்த மகனுக்கு அங்கு 2 வரி நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்க இயலாத நிலையில் அந்த தசமபாகத்தை மட்டும் அந்த தாயார் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுப்பார். இதையெல்லாம் எனக்கு தெரியும். அந்த உறவினர், அந்த ஆயரையும் எனக்கு தெரியும். அந்த போதகர் அவரும் என்னுடைய உறவினர். இவர் என்ன செய்தார் என்றால், இந்த ஏழைகளுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றதான மிக உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் அதிக பணம் கட்டி, இந்த பணத்தை கொண்டு போய், அவருக்கு வேறு எந்த உதவியும் இல்லை, இந்த பணத்தை கொண்டு போய் மிக உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்காவில் படிக்க வைத்து அதன் பின்பு நடந்த சோக கதைகளை சொல்ல விரும்பவில்லை. அது என்னுடைய மனதை பாதித்தது. இந்த தியாகம், இங்கு வருகின்ற காணிக்கை அல்லது நம்முடைய கரங்களில் வருகின்ற சம்பளம், நமக்கு கொடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலோ நமக்கு கிடைக்கின்ற சம்பளம் என்பது அது சும்மா வருவதில்லை. அது மிகுந்த தியாகத்தின் மத்தியில் வருகின்றது. இதைத்தான் இயேசு ஆலயத்தில் உட்கார்ந்து பார்க்கின்றார். இயேசு தன்னுடைய தகப்பனை இழந்து ஒருவராக குடும்ப பாரம், 5-6 சகோதர சகோதரிகள் தன்னுடைய தாயினுடைய குடும்ப பாரத்தை சுமந்து அந்த கடினங்களெல்லாம் அனுபவித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை ஆலயத்தில் செலுத்தி இவைகளெல்லாம் பார்த்த இயேசு ஒரு ஏழை விதவை கொண்டு வந்து போடுகின்ற பணத்தையும் அந்த ஆலயத்தில் அந்த பணம் எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் பார்த்து மனவேதனை அடைகின்றார், குமுறுகின்றார். நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருளும், ஈவன் மாத ஊதியமும் அது தியாகத்திலிருந்து வருகின்றது என்பதை நாம் மனதிற்கொண்டு அவைகளையும் நாம் அதற்கு ஏற்ப நாம் செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக இறைவனை நாம் மாட்சிப்படுத்த முடியும். இயேசு ஆலயத்தில் இருக்கும்போது வெளியில் 2 ரூபாய்க்கு 2 காசுகளுக்கு 5 அடைக்கலாங்குருவிகள் விற்கப்பட்டது. ஆனால் ஆலயத்துக்குள் அதே அந்த அடைக்கலாங்குருவி, அதே இட்லி 10 ரூபாவுக்கு 10 காசுகளுக்கு விற்கப்படுகின்றது. பார்க்கின்றார், வேதனைப்படுகின்றார். நாம் சுற்றி நம்முடைய ஆலயம் இருக்கின்ற பகுதி பல மாநிலங்களிலிருந்து, பல வெளி மாவட்டங்களிலிருந்து பல்வேறு ஏழை மக்கள் மருத்துவ உதவிக்காக வருகின்ற இடம். அங்கிருந்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்றால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி தன்னுடைய பசியிலும் அந்த 1 ரூபாய் அம்மா இட்லி கூட வாங்க முடியாமல் பசியோடு ஆலயத்துக்கு வருகின்ற ஒரு ஏழை மனுஷன். அவர்களெல்லாம் பஞ்சாப் மாநிலத்தில் பணியாற்றினேன். பஞ்சாப் மாநிலத்தில் குருதுவாரா என்றால், இறை வழிபாட்டு தலம் என்றால் 3 நேரமும் இலவசமாய் உணவு கொடுக்கின்ற இடம் என்பதுதான் அவருடைய புரிதல். அதுபோன்று அறநிலைத்துறையில் இருக்கின்ற கோயில்களுக்கு செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மதிய நேரத்தில் இலவசமாய் உணவு கொடுக்கின்ற இடம் என்பதுதான் அவருடைய புரிதல். இதே தான் இவர்கள் மிஷனரியுடைய வாழ்வின் மூலமாக, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்ற செய்திகள் மூலமாக இதுதான் அவருடைய மனதில் பதிந்திருக்கின்ற செய்தி. ஆலயத்துக்கு சென்றால் நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற எண்ணத்தோடு வரும்போது அவர்கள் வாசனை முகர்ந்து வயிறு பசியை தூண்டிவிடுகின்றது. இலவசமாய் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் கார்ப்பரேட் நிறுவனங்களை போன்று லாப நோக்கத்தோடு நாம் செயல்படுகின்றோமே. இது திருச்சபையா?
ஏற்கனவே நான் கூட சொல்லியிருக்கின்றேன். ஆர்ச் பிஷப் வில்லியம் டெம்பிள் சொல்லும்போது சொல்கின்றார், சர்ச் இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் it's the benefits of its non-members. Church is the only organization that exists for the benefits of the non-members. திருச்சபையில் சந்தா கட்டாதவர்களின் நன்மைக்காக மட்டும் செயல்படுகின்ற ஒரே இயக்கம் இருக்கும் என்றால் அதுதான் திருச்சபை என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் நாம் பல நேரங்களில் அதை மறந்து விடுகின்றோம். கடவுளுடைய பெயரை நாம் பயன்படுத்தி இறை நாமம் தூஷிக்கப்படுகின்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபை என்றால் அது மற்றவர்களுக்காக இயங்குகிற இயக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நிகழ்வு. மற்றவர்களுக்காக இயங்குகிற ஒரு இயக்கம் மட்டுமே திருச்சபை. இல்லை என்றால் அது ஒரு அசோசியேஷன், இல்லை என்றால் அது ஒரு கிளப். ஏதோ தன்னுடைய மெம்பர்களுக்காக தன்னுடைய சந்தாதாரர்களுக்காக மட்டும் இயங்குகின்ற ஒரு தனி நிறுவனம் அல்ல. திருச்சபை தியாகத்தின் மேல் கட்டப்பட்டது. தியாகத்தின் மேல் கட்டப்பட்டு தியாகமாய் தன்னை சாராத மற்ற மக்களுக்காக, தன்னை பற்றி அறியாத மற்ற மக்களுக்கு இயங்குகிற ஒரு இயக்கம்தான் திருச்சபை என்பதை நான் மனதில் கொள்ள வேண்டும். இதையும் வாரியார் சொல்லும்போது விவரமாய் சொல்கின்றார், தனக்கென்றே வாழ்பவன் மிருகம், தனக்கென்றும் பிறருக்கென்றும் வாழ்பவன் மனிதன். சந்தா கட்டுகிறவர்களுக்காகவும் சந்தா கட்டாதவர்களுக்காகவும் வாழ்பவர்கள் மனிதர்கள். அதுவும் சொல்கின்றார், பிறருக்காகவே வாழ்பவன் இறைவன். சந்தா கட்டாதவர்களுக்காகவே செயல்படுகின்ற ஒரு இயக்கம் அது இறைவனுடைய இயக்கம். அதுதான் கடவுளுடைய திருச்சபை. ஆகவே இதை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்வில் எவ்விதமாய் கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்றால், நாம் திருச்சபையாக ஒன்றிணையும் போது யாரெல்லாம் நம்முடைய ஆலயத்துக்கு குறைந்தபட்சம் ஞாயிறுதோறும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகின்ற மக்களுக்கு, சந்தா கட்டாதவர்களுக்கு, திருச்சபை அங்கத்தினர் அல்லாதவர்களுக்கு ஒரு நேரம் உணவாவது கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி இறைவனை நாம் மாட்சிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கின்ற இடம் அப்படிப்பட்ட இடம். நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் பல இடங்களிலிருந்து இயேசுவை பற்றி அறியாத மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசுவை மாட்சிப்படுத்துவதற்கு நாம் இலவசமாய் உணவு கொடுக்கலாம், இலவசமாய் தண்ணீர் கொடுக்கலாம், இலவசமாய் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்கின்ற மனநிலையோடு நாம் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை வருத்தப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. படைப்பின் மூலமாய் இறைவனை மாட்சிப்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆலய வளாகத்தில் இருக்கின்றதான அந்த கல்லறை தோட்டத்தில் இந்து முறைமைப்படி சடங்கு செய்து எரிப்பதற்கே அனுமதி கொடுக்கின்ற காலம். அதுவும் இஸ்லாமிய மசூதிகளுக்குள் இந்து முறைப்படி அங்கு திருமணம் நடத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு மக்களுடைய மனநிலைகள் இருக்கின்றது. அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு, தன்னை சாராத மக்களுக்கு உதவி செய்வதற்கு திருச்சபைகள் முன்வந்து கொண்டிருக்கும் போது நாம் மட்டும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆதங்கத்துக்காகத்தான் நான் மெம்பர்ஸுக்காக நாம் எதையாகலும் செய்ய வேண்டும். நான் மெம்பர்ஸுக்காக நாம் திருச்சபையாக எதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மன உந்துதல் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாய் நாம் அவர்கள் மத்தியில் கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். யாரும் நம்மை பற்றி பார்க்கும்போது சொல்லக்கூடாது, ஐயோ அந்த சர்ச்சுக்கு போயிடுச்சுன்னா எச்சி கையால கூட அவங்க காக்கையை துரத்த மாட்டாங்கப்பா, ஏதாவது கையிலிருந்து உதறி விழுந்து விடுமோ என்று அவர்கள் நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு தயாளமாய் கொடுத்து கடவுளுடைய மாட்சியை நாம் உயர்த்த வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் கடவுள் அவிதமாய் நாம் மற்றவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு தனிநபராக நம்முடைய வாழ்வில் நாம் கஷ்டப்படும் போது கடவுள் நமக்கு உதவி செய்தது போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். திருச்சபையாக குழுவாக ஒன்றிணையும் போது நம்முடைய சாராத நான் மெம்பர்ஸுக்காக நாம் ஏதேனும் உதவிகளை செய்ய முன்வருவோம். அதுதான் திருச்சபையினுடைய அடிப்படையே. அது இல்லை என்றால் அது திருச்சபை என்று சொல்லுவதற்கு வெட்கக்கேடாக இருக்கின்றது.
ஆகவே அன்பானவர்களே, படைப்பின் மூலமாய் கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துவது என்பது நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான். ஆகவே நம்முடைய வாழ்விலேயும் தொடர்ந்து நாம் இதை குறித்து யோசித்து நாம் கடவுளுக்காக கடவுளை மாட்சிப்படுத்த நாமும் முயல்வோம். கடவுள் இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். அன்பை இறக்கும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே, நாங்கள் இந்த காலை வேளையில் உம்முடைய திருவசனத்தை தியானித்தோம். நாங்கள் எவ்விதமாய் இந்த உம்முடைய மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் உணவு, தண்ணீர் என்று எங்களுக்கு வருகின்ற மாத ஊதியம் அனைத்துமே ஒரு தியாகத்திலிருந்து வருகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், இந்த உலகத்தில் எதுவும் இனாமாக கிடைக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதற்கேற்ப அதனை நாங்கள் எங்களுடைய செலவுகளை குறைத்து, எங்களுடைய தேவைகளை குறைத்து நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இக்கட்டு நேரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வது போல நாங்களும் மற்றவர்கள் இக்கட்டில் இருக்கும்போது நாங்களும் அவர்களுக்கு உதவி செய்யவும், நாங்கள் திருச்சபையை ஒன்று கூடும்போது எங்களை சாராத மற்றவர்களுக்கு நாங்கள் தயாள குணமாய் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் விண்ணக தந்தையே. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடே கேட்ட நாம் யாவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஒன்றாய் கூறுவோம். Let us confess the Apostles' Creed. I believe in God, the Father Almighty, creator of heaven and earth. I believe in Jesus Christ, God's only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, died, and was buried. He descended into the dead. On the third day he rose again. He ascended into heaven. He is seated at the right hand of the Father, and he will come to judge the living and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and the life everlasting. Amen. Let us hear the announcements. அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள சபை மக்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல கோவிட்-19 பாதிக்கப்பட்ட, குடும்பமாக பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நமது சபை மக்கள் உணவுக்கு அடுத்த காரியங்களில் சிரமப்படும் பொழுது திருச்சபையாய் உதவி செய்யவும், அவர்களுக்கு தேவையான உணவுகளை 3 வேளையும் கொடுக்க ஆயத்தமாய் உள்ளோம். அப்படிப்பட்ட குடும்பத்தின் மக்கள் ஆயர், செயலர், பொருளர் ஆகியோரை அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல பொது ஊரடங்கு இல்லாத மற்ற நாட்களில் நமது ஆலயம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையில் திறந்திருக்கும். அச்சமயங்களை பயன்படுத்தி சபை மக்கள் தங்களது பொது ஜெபம் மற்றும் தனி ஜெபங்களை ஆலயத்தில் ஏறெடுக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு சபை மக்கள் தங்களது சந்தா கவர் மற்றும் காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பெட்டியில் படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொது ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு வழிபாட்டு தலங்களில் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நமது ஆலய ஆராதனைகள் நேரடியாக நடத்த ஆயத்தமாயுள்ளோம். அது பற்றிய அறிவிப்புகள் நமது வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் தெரியப்படுத்தப்படும். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் விவரம். பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் இன்று 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்தர் செல்வி, மிஸ்ஸஸ் ஹெலன் டேனியல், மிஸ்ஸஸ் ஜீவமுத்து ரத்தினம், மிஸ்ஸஸ் ஏ ஆனி, மிஸ்ஸஸ் லில்லி கெய்சா, மிஸ்ஸஸ் ஜே ஜெனி. 14ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் பேபி எம் ஆஞ்சல், மாஸ்டர் எஸ் பெரிக், மிஸ்ஸஸ் சரோஜினி தர்மலிங்கம், மிஸ்டர் கிறிஸ்டோஃபர். 15ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்டர் டி பால்ராஜ், மிஸ்டர் எஸ் ஃப்ராங்க்லின் செல்லையா, மிஸ்ஸஸ் தரணி ஸ்டான்லி. 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்ஸஸ் சுதந்திரா ராஜதுரை, மாஸ்டர் எஸ் ஜெரின் ஹாரிஸ். 18ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்டர் டி ராஜா. 19ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மாஸ்டர் டிஎஸ் எபினேஷ், மிஸ்டர் ஆண்ட்ரூ சவுந்தரராஜ் கேசி, மிஸ்டர் கே மார்டின் விக்டர் பிரவீன், மிஸ்டர் ஜே கிளாடியஸ் பால் லதா, மிஸ்டர் ஏ டேனியல், மாஸ்டர் டி ஜோவின் ராஜ். திருமண நாளை கொண்டாடுபவர்கள் 14ஆம் தேதி மிஸ்டர் டி அன்னகுமார் அண்ட் மிஸ்ஸஸ்
ரெஜினா அலைஸ் பொன்சிலி. 15ஆம் தேதி மிஸ்டர் கே அஜித் அண்ட் மிஸ்ஸஸ் வின்சி மார்கரெட். 16ஆம் தேதி வி ஜேக்கப் அண்ட் மிஸ்ஸஸ் சித்திரகலா ஜேக்கப். 18ஆம் தேதி ஆர் மங்கள்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேனா ஜெபகனி. 19ஆம் தேதி மிஸ்டர் இம்மானுவேல் விக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுமித்ரா ஜெனிஃபர். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற சபை மக்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அப்பா, மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரங்கள் முழுவதிலும் தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் உமது கரங்களில் ஒப்புவிக்கின்றோம். ஆண்டவரே, வருஷத்தை உம்முடைய நன்மையாலே முடிசூட்டுகின்றீர். ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பிறந்த நாட்களுக்காகவும் இந்த திருமண நாட்களுக்காகவும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கர்த்தாவே நீர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நல்ல ஒரு உடலிலே வலிமையும் பலனையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூட கர்த்தாவே இது நாள் வரையிலே கொடுத்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் இன்னும் அநேக திருமண நாட்களையும் எங்களுடைய பிள்ளைகள் காண நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் கூட கர்த்தாவே இந்த வேளையிலே நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். இன்னும் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையுடனே கூட கேட்டுக்கொள்கின்றோம் கர்த்தாவே. இந்த சிறு ஜெபத்தை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். The Lord be with you and with your spirit. Lord, have mercy upon us. Christ, have mercy upon us. Lord, have mercy upon us. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை நாம் யாவரும் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். பொதுவான மன்றாற்றுக்கள். General prayers. O Lord, show your mercy upon us and grant us your salvation. O Lord, guide our leaders and give them wisdom from above. Endow your ministers with righteousness and make your chosen people joyful. O Lord, save your people and give your blessing to your church. Give peace to the world, O Lord, and let your kingdom come on earth. And make clean our hearts within us. O God, send your Holy Spirit upon us. The collect for peace. சமாதானத்துக்கான மன்றாட்டு. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கின்ற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்களின் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தி கலெக்ட் ஃபார் கிரேஸ். கடவுளின் அருளுக்கான மன்றாட்டு. O Almighty and everlasting God, vouchsafe we ask you to direct, sanctify and govern both of our hearts and bodies in the ways of your laws and in the works of your commandments, that through your most mighty protection, both here and ever, we may be preserved in body and soul through our Lord and Savior Jesus Christ. Amen. பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம்
உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். நிறைவு மன்றாட்டு. ஆண்டவரே, எமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமேன். எல்லோரும் ஜெப நிலையிலேயே இருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற தகப்பனே, அப்பா, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களோடு ஆண்டவரை கொடுத்த இந்த செய்தியிலே பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். செய்திகளை கொடுக்கத்தாவே கொடுத்த ஜெபசிங் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் கொடுக்கத்தாவே நீர் தந்த அந்த செய்திகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதை நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்து அதன்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான கர்த்தாவே சூழ்நிலையை கொடுக்கத்தாவே இந்த வேளையிலே நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் பரிந்திருக்கிறோம். அப்பா, ஆம் கர்த்தாவே, இந்த கோவிட் காலகட்டத்திலே ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தங்களுடைய வீட்டிலே வேலை இல்லாமல் ஆண்டவரே சிரமப்பட்டு கொண்டு ஆண்டவரே ஒரு வேளை உணவுக்கு கூட கொடுக்கத்தாவே கடினப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் இந்த வேலையிலே நீர் கத்தாவே கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே அவர்களுக்கு நீர் போஷிக்க வேண்டுமாறு கொடுக்கத்தாவே இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த கோவிட் பெருந்தொற்றினால் கொடுக்கத்தாவே அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் கூட கர்த்தாவே இந்த வேலையிலே உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இந்த கோவிட் நோயானது எவ்வளவு கொடூரமான ஒரு வியாதியாக இருப்பது என்பதை நாங்கள் ஆண்டவரே நேரடியாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் பார்த்து தெரிந்து கொண்டோம். அப்பா ஆண்டவரே, இந்த நோயானது எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே அது எங்களை விட்டு ஆண்டவரே அது திரும்ப நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இது ஒருபோதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை ஆண்டவரே எந்த ஒரு பிள்ளைகளையும் கொடுக்கத்தாவே அது நேரிடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே நீர் மறைத்து ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய கண்ணின் கண்மணியை போல கொடுக்கத்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இனி ஒருவரும் ஆண்டவரே இந்த நோய்க்கு ஆண்டவரே பலியாகாதபடிக்கு உம்முடைய கர்த்தாவே தூதர்களை கொண்டு நீர் பாதுகாக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறை நிமித்தமோ அல்லது வேறு எந்த காரியத்தை நிமித்தமோ இது வந்திருந்தாலும் ஆண்டவரே நீர் தயவாய் இறங்குங்க. சுவாமி ஆண்டவரே, இந்த நோயானது இனியும் ஆண்டவரே யாரையும் ஆண்டவரை பாதிக்காதபடிக்கு ஆண்டவரே ஆல்ரெடி ஆண்டவரே இது 2வது அலை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, இந்த சயின்டிஸ்ட்கள்லாம் சொல்லுவது போல ஆண்டவரே 3வது அலை ஆண்டவரே ஒன்று வறுமையானால் ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே அதற்காக நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். சுவாமி அப்படிப்பட்ட ஒரு 3வது அலை வராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய தேவன் தாமே உம்முடைய காயம்பட்ட கரங்களினாலே ஆண்டவரே அதை தொட்டு ஆண்டவரே அதை நீர் நிறுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அலைகள் வந்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதை வரும் முன்னே ஆண்டவரே நீர் அதை காப்பாற்றி ஆண்டவரே எங்களை அதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, அப்பா இந்த நோயிலிருந்து ஆண்டவரே குணப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். சுவாமி எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவரே நீர் கேட்டீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் விழுந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த நோயிலிருந்து காப்பாற்றினீரப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அடுத்த வாரங்களில் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அதில் இருக்கின்ற மற்றற்ற மகிழ்ச்சியை கூட கர்த்தாவே நாங்கள் காண நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி அப்பா இப்படியாக கூட கர்த்தாவே எங்களுடைய நாட்டின் தலைவர்களுக்காக இந்த வேலையிலே உம்மை நோக்கி தாழ்மையுடனே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த தேர்தலிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிய வண்ணமாக கூட கர்த்தாவே எங்களுக்கு நீர் நல்ல தலைவர்களை கூட கர்த்தாவே கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா ஆண்டவரே, அவர்கள் தலைவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் மனதில் பேசி ஆண்டவரே எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவரே எந்த ஒரு கர்த்தாவே தடையாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் ஆண்டவரே அவர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு சக்தியையும் கூட கர்த்தாவே அவர்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த நாட்டை ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்தி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திலே புதிதாய் ஆண்டவரே பொறுப்பேற்றிருக்கின்ற பாஸ்டர் அம்மா அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே,
அவர்களையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தை அவர்கள் அழகாய் நடத்தி செல்ல நீர் கிருபை செய்யுங்க. கடந்த ஆண்டிலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் குடும்பத்தையும் கூட கர்த்தாவே நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க சுவாமி. அவர்கள் சென்ற இடத்தையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் எப்படி எங்களை ஆண்டவரே வழிநடத்தினாரோ அதே போல கூட கர்த்தாவே சிறப்பாய் ஆண்டவரே அவர்கள் சென்ற இடத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய ஊழியத்தை மேற்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூட கர்த்தாவே இந்த வேலையிலே தனித்தனியாய் பேர்பராய் கூட கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. அவர்களுடைய மன வேண்டுதலை கூட கர்த்தாவே நீர் கர்த்தாவே நிறைவாய் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆம் கர்த்தாவே, அப்படியாக கூட கர்த்தாவே வேலைக்காகவும் ஆண்டவரை திருமணத்திற்காகவும் தயாராகி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கூட கர்த்தாவே இந்த வேலையிலே நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. அவர்களுடைய வேண்டுதல்களையும் கூட கர்த்தாவே நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே +2 எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் போன பிள்ளைகளுக்காக நோக்கி வருகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகின்றதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே இந்த வேலையில் நம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கின்றோம். ஆண்டவரே அவர்களை நீர் கைவிடாதேயும் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல ஒரு எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கின்றோ அதை அவர்களுக்கு காண்பித்து அதன்படி அவர்களை நீர் நடத்த வேண்டுமாறு கூட கர்த்தாவே இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே மீண்டுமாக நாங்கள் யாவரும் ஆண்டவரே அடுத்த வாரத்திலே ஆண்டவரே இந்த இணையதளத்தின் மூலமோ அல்லது நேரடியாகவோ கூட கர்த்தாவே ஒன்றாய் ஆண்டவரே உம்மை நோக்கி துதிக்க உம்மிடத்தில் ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். Let us receive the benediction. இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். Let us all sing song 299 from Golden Bells as closing song. Golden Bells 299. Fierce raged the tempest o'er the deep. Fierce raged the tempest o'er the deep. Watch divine anxious servants keep. But thou wast wrapped in guileless sleep. Calm and still. Save, Lord, we perish, was their cry. Oh, save us in our agony. Thy word above the storm rose high. Peace, be still. The wild wind touched the angry deep, sang like a little child to sleep. The sullen billows ceased to leap at thy will. So when our life is clouded o'er, and storm winds drift us from the shore, say lest we sink to rise no more. Peace, be still. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். ஆண்டவரின் திருப்பெயராலே. ஆமேன். தேங்க்யூ.